ஓகே, கான்வால சிம்பிளா ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்கும். கான்வாவை பொறுத்த வரைக்கும் டெம்ப்ளேட் எடுத்தும் பண்ணலாம், நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணியும் கொண்டு வரலாம். பட் நான் வந்து டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு போஸ்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். போஸ்டரில் இங்கே டெம்ப்ளேட்ஸ் வரும். இதில் தேவையான டெம்ப்ளேட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இங்கே மேலே டைப் பண்ணுங்கள். இப்போ பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா பிஸ்னஸ் கார்டு, விசிட்டிங் கார்டு இதில் கூட அதுவே உங்களுக்கு சஜஷன் சொல்லும். இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன வரும், டெம்ப்ளேட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாடல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஓகேவா, அது இங்கே பிரிண்ட் வித் கான்வா சைஸ் கேட்குது. A3 A2 என்ன சைஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேஜ் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான எலமெண்ட்ஸ், டெக்ஸ்ட்டு, நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இது எல்லாமே இங்கே வரும். ஓகேவா? இப்போ சப்போஸ் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், டைப் பண்ண வேண்டியது. ஓகேவா? இந்த பாக்ஸ் மாதிரி வரும். பாக்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேவா? இதில் எதாவது வேண்டாம் அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணலாம். இங்கே வர்றது வந்து டிஃபால்ட்டாக வந்துட்டுருக்கு. சப்போஸ் இதில் எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா மேலே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஃபாண்ட், டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட்டோட சைஸு இது எல்லாமே இங்கே வந்திருக்கும். எதாவது மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். போல்ட் ஆக்கியிருக்கேன். கலர் மாற்றலாம். இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா?